காவல் நிலையத்துறையும் சப் இன்ஸ்பெக்டர் நம்முடைய சார்புக்கு பல்லவி பரமசிவம் சார் அவர்கள் பொன்னாடை போட்டி சிறப்பிப்பார் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். அதேபோல நிகழ்ச்சிக்கு வகைப்பட்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று விடைபெறுகிறேன். தற்பொழுது மேலே சிறப்பு வந்துள்ளது. சாப்பிட்டீங்களா? இந்த வருடத்தின் முதல் மாதம் 2025 ஜனவரி மாதம் போல என்ன மாதம் சொல்லுவாங்க? சாலை பாதுகாப்பு மாதம். மத்திய அரசு வந்து சாலை பாதுகாப்பு மாதமா வந்து அனுசரிக்குது. ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு வாரம் எடுத்தா வந்து அனுசரிப்பாங்க. இப்போ வந்து ஒரு மாசம் ஃபுல்லா வந்து அனுசரிக்கிறாங்க. சாலை பாதுகாப்பு மாதம் நாளை வந்து இவ்வாறான ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து இந்த காலேஜில் நடத்துறதுக்கு இந்த கிளாஸை ஏற்படுத்தி கொடுத்து எங்களை எல்லாம் வரவழைச்ச இந்த காலேஜ் நிர்வாகம், பிரின்சிபல் சார், அதான் மேலாளர், நம்ம பல்லவி அனைவருக்கும் வந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சாலை பாதுகாப்பு வாரங்கள்லாம் வந்து இன்னும் மத்தியில் வந்து பேசுறதுக்கு அப்படின்னா நீங்க தான் வந்து இந்த நாட்டினுடைய அடுத்த தலைமுறைகள். நீங்க தான் இந்த நாட்டை வந்து ஆள போறவங்க. அது சொல்லுங்க, நீங்க தான் அடுத்த தலைமுறைகள். நீங்க தான் வந்து நாட்டில் பெரிய தலைவர்கள், பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து நீங்க தான் வளர்க்க வரீங்க. அதனாலதான் வந்து அப்பவே வந்து நேரு என்ன சொன்னாரு? லீடர்ஸா வேணுன்ற கிளாஸ் ரூம் சொன்னார். லீடர்ஸ் எங்க உருவாகிறாங்க? இன்சைட் கிளாஸ் ரூம். நான் சொல்றதுக்குள்ள தான் வந்து தலைவர்கள் வந்து உருவாகிறாங்க. உங்களை பார்த்து சொல்லியிருக்காரு. அதனால நீங்க தான் வந்து அடுத்த தலைமுறைகள். இந்த தலைமுறை உருவாக்குறது பத்திரமா பாதுகாக்கிறது தான் ஒரு அரசுடைய கடமை. ஒரு அரசுடைய முதல் கடமை என்ன தெரியுமா? மக்களையும் மக்களோட உடைமைகளையும் பாதுகாக்கிறது ஒரு அரசுடைய கடமை. அந்த வகையில வந்து அரசுடைய துறைகள் வந்து அரசுடைய செயல்பாடுகள், அரசுடைய செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்த காவல்துறை வந்து மக்களையும் மக்களுடைய உடைமைகளையும் பாதுகாக்கிறது. ஆசிரியர் துறை வந்து மக்களை வந்து எஜுகேட் பண்றது. சொல்லுவாங்க, அழகா சொல்லுவாங்க, என்ன God makes man அப்படிம்பாங்க. God makes man, teachers make gentleman. God வந்து மனுஷன் உருவாக்குறாரு. ஆனா ஒரு பண்புள்ள மனிதனா உருவாக்குறது யாரு? டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் மேக்ஸ் ஜென்டில்மேன். உங்களை எல்லாம் வந்து அழகா ஒரு ஜென்டில்மேன், ஒரு பண்பாடுள்ள பிள்ளைகளை உருவாக்குறாரு டீச்சர்ஸ். அது ஒரு டீச்சர், ஒரு ஆசிரியர் துறை வந்து உங்களை ஒரு பண்பாடா உருவாக்குது. அது மாதிரி அரசுடைய வேலைகளை வந்து ஒவ்வொரு துறை செஞ்சுட்டு இருக்குது. அந்த வகையில் காவல்துறை வந்து உங்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். எதுக்காக உங்களை வந்து நாங்கள் பாதுகாக்கணும்னா நீங்க நாட்டுடைய அடுத்த தலைமுறைகள். உங்களுக்கு உடனே கிடைக்குமா? அவரை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு 1வது படிச்சு வந்து நீங்க வந்து காலேஜ் வந்து இருக்கீங்க. நாளைக்கு வந்து ஒரு சயின்டிஸ்டா வருவீங்க, ஒரு பைலட்டா வருவீங்க, இந்த மாதிரி பெரிய தலைவர்களா வருவீங்க. உங்களை எல்லாம் அப்படியே பத்திரமா பாதுகாக்கணும். உங்களை எஜுகேட் பண்ணணும். இப்படி பாதுகாப்பா இருங்க, பத்திரமா போங்க, மெதுவா போங்க, ஹெல்மெட் போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் பாத்தீங்கன்னா போன வருடம் மட்டும் எத்தனை பேர் இறந்துருக்காங்க? 1,80,000 பேர். போன வாரம் ஒரு பேப்பர் நியூஸ் வந்தது. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இந்த வருஷம் வந்து இதுக்கு முன்னாள் வருஷம் 1,82,000 பேர். இந்த வருஷம் 2024 வந்து 1,80,000 பேர் இறந்துருக்காங்க. இதுல ரோடு ஆக்சிடென்ட்ல மட்டும்தான் அது இறந்தவங்க மட்டும் 1,80,000 பேர்னா அது கைகள் போனவங்க, அடிபட்டு நடக்க முடியாத எத்தனை பேர், அது கணக்கே எடுக்கல. அப்ப நம்ம அவையார் அழகா சொல்லியிருக்காங்க, அதிக மாநில பிறப்பு அறிந்து அதுல வந்து செவிடு குருடு இல்லாம பிறகு அதை விட அறிந்துன்னு சொல்லிக்கிறாங்க. மனுஷனை பிறந்தா மட்டும் பார்த்தா நம்ம நல்ல முறையில வந்து நல்ல ஒரு நோய் நொடி இல்லாம வாழ்றதா ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை. நான் அடிக்கடி சொல்லி என்ன சொல்ல தெரியுங்களா? நல்ல யாரும் தப்பா நினைக்க கூடாது. நம்ம நீங்க நல்லா இருந்தீங்கன்னாவே சமுதாயத்துல வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க. நீங்க ஒரு ரோடு ஆக்சிடென்ட் அடிபட்டு இருந்தீங்க, யாராவது மதிப்பீங்களா? மதிப்பாங்க இல்லையா? நீங்க ஒரு நடைபெணமா தான் வாழ முடியும். சொந்த வீட்லயே நம்மளை வந்து அங்கீகாரம் பண்ண மாட்டாங்க.
மாட்டாங்க. பண்ணுவாங்களா? ஒரு 10 நாளைக்கு பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க போட்டு வேலைக்கு போயிடுவாங்க, கவனிக்க மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படக்கூடாது, போயிடக்கூடாது. நீங்க யார் எத்தனை பேர் பைக்ல வருவீங்களா? எத்தனை பேர் ஹெல்மெட் போட்டு வர்றீங்க? கிளாஸுக்கு வரும்போது எத்தனை பேர் ஹெல்மெட் போட்டு கை தூங்க? எத்தனை பேர் வண்டியில் வரீங்க? ஃபர்ஸ்ட் எல்லாமே பஸ் தானா? ஒருத்தர் பைக் வரது இல்லையா? பைக் ஆளை கொண்டு வரீங்க சொல்லி கை தூங்க தம்பிங்களா? சரி, பைக் இல்லைன்னா பரவாயில்ல, வெரி குட். பஸ்ல வந்துட்டு போறீங்க, ஏன்னா அதுக்கு ஒரு கிளாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது பஸ்ஸில் டூவீலர் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து எப்படியெல்லாம் ரேஸ் பண்ணிட்டு தெரியும். நிறைய பசங்க உங்கள் காலேஜ் பசங்க அதிகம் பிடிக்கல, வேறு காலேஜ் பிடிக்கல. பசங்களை பார்த்தீங்கன்னா மைனர் ரேஸ் வருவாங்க, ட்ரிபிள்ஸ் வருவாங்க, 4 பேர் வருவாங்க. அந்த வண்டி எதுவுமே இருக்காது. ஏன்னா அந்த வண்டி வந்து ஒரு இன்சூரன்ஸ் இருக்காது, ஒரு எஃப்சி பண்ணிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லுவேன், அது இந்திக்காரனுக்கு நமக்கு வித்தியாசமே இல்லை. அவன் கூட நல்லா இருக்கலாம். என்ன நம்ம வந்து ஒரு வண்டி ஒரு இன்சூரன்ஸ் போடுறது, இன்சூரன்ஸ் 1000 ரூபாய் வரும், அதை போடுறது இல்லை. அந்த வண்டிக்கு ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணுறது இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்க பண்ணாலும் 2 வீலர் தான் போறேன், 2 வீலர் எங்க நடந்து போறேன், எங்கேயுமே போறது இல்லை. அப்ப அந்த வண்டிக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000-2000 ரூபாய் செலவு பண்ணி அந்த வண்டி என்ன பண்றது? உனக்கு எப்படி சுமக்க கொஞ்சம் மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் மாதிரி சொல்லுவேன். அந்த மாதிரி நம்ம வந்து உங்க வீடு எல்லாரும் வண்டி வச்சிருந்தீங்கன்னா வண்டியில வந்து இன்சூரன்ஸ் தான் பாருங்க. ஏன் இன்சூரன்ஸ் அப்படின்னா, ஒரு ரோடு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வந்து உயிரோடு கேட்க மாட்டாங்க, வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்குதா, இன்சூரன்ஸ் இருந்தாதான் உனக்கு ஏதாவது கிளைம் கிடைக்கும். அந்த அடிபட்ட அவனுக்கு ஏதாவது கிளைம் கிடைக்கும். இன்சூரன்ஸ் இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது. அதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ரொம்ப வந்து லாபத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக ரூல்ஸ் படி இருந்தால் மட்டும்தான் வந்து இன்சூரன்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நான் சின்ன பையனாக இருந்து எனக்கு தெரிஞ்சு வந்து வரம்பு கீ விழுந்துருப்பாங்க, ஆனால் ரோடு ஆக்சிடென்ட் ஆகிருந்து அவங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவாங்க. வரம்பு போய் கீ விழுந்தா கூட ரோடு ஆக்சிடென்ட் சொல்லிட்டு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிருப்பாங்க. அப்படியே பண்ண முடியாது. அது தப்பா எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் பதில் சொல்லணும்னு என்ன ஆப்போசிட் லாயர் கேட்பாங்க, லொகேஷன் வந்து பார்ப்பாங்க. எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி நிறைய லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்ன ஹெல்மெட் போடாம போய் ஆக்சிடென்ட் ஆனீங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைம் கிடைக்காது. அதுலேயே எஃப்ஐஆர் பார்த்து வித் ஹெல்மெட் வித்தவுட் ஹெல்மெட் போடுறாங்க. ஹெல்மெட்லாம் போய் ஆக்சிடென்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்காது. அதனால வந்து இன்சூரன்ஸ் அதனால ஹெல்மெட் போடணும்னு சொல்றாங்க. இன்சூரன்ஸ் பண்ணிங்க, வண்டியை நல்லா மெயின்டைன் பண்ணுங்க. பெண் பிள்ளைகளும் அப்பா சொல்லுங்க, சரியா? உங்களுக்காக நீங்க வண்டி ஓட்டுவீங்க, ஓட்டாம இருப்பீங்க. ஒரு சில பேர் உங்க அப்பா அம்மா கட்டணும், அண்ணன் தம்பி கட்டணும், நீங்க போய் சொல்லணும். ரோட் சேஃப்டி வந்து இப்பெல்லாம் வந்து அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வந்து 2022 மட்டும் 24 மட்டும் 1,80,000 பேர் இறந்துட்டாங்க. நம்ம பெருந்துறை சுற்றியுமே மாசம் வந்து ஒரு 20 பேர் இறந்துறாங்க ஆக்சிடென்ட் மட்டும். ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு ஸ்பாட் விசிட் பண்ணி போட்டோ எடுத்து எதனால இந்த ஆக்சிடென்ட் நடந்தது, யார் மேல தப்பு, ரோடு மிஸ்டேக்கா, அதனால பாசல் போர்டு இருக்குதா, அதில் பின்கண்ட் மோடு போய் அடிச்சிட்டா, செல்ஃபி கிட்டா எப்படி சொல்லி அதை அனலைஸ் பண்ணி நான் டெய்லி வந்து ரிப்போர்ட் அனுப்பினேன். போய் வினிஸ் பார்த்து போட்டோ எடுத்து அனுப்பினேன். அப்போ நான் டெய்லி பெருந்தூர் பகுதியில் அடிக்கடி பார்க்கறது கொடுக்கலையே பார்ப்பேன் சப்மிஷனை. அப்போ பார்க்கும்போது பெருந்தூர் மட்டும் மாதம் ஒரு 20 பேர் இறந்துறாங்க ஆக்சிடென்ட்ல, ரோடு ஆக்சிடென்ட்ல. அப்போ நீ வருஷம் கால்குலேட் பண்ணி பாருங்க, ஒரு மாதத்துக்கு ஈரோடு மாவட்டம் தமிழ்நாடு பேர் கால்குலேட் பண்ணி இந்தியா ஃபுல்லாக கால்குலேட் பண்ணுங்க. அப்போ எவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது? அப்போ நம்ம எத்தனை தலைவர்களை இழக்கிறோம்? இந்த வாலிப பசங்க, காலேஜ் பசங்கள்லாம் வந்து நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னா ஒரு சாதாரண தாக்கத்தை வந்துன்னா நம்ம வீட்டில் வந்து அப்பா அம்மா தாங்க மாட்டாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க. குடும்பமே வந்து ஒரு அமைதியாகி போயிடுது, ரொம்ப சேடாகி போயிடுது. ஹாஸ்பிட்டல் போய் 4 நாள் அட்மிஷன் நம்ம ஒரு கொடுக்குறாத ஒரு நாய் போய் சிரமப்படுவோம். அந்த சூழ்நிலைகள் தள்ளப்படக்கூடாது. நம்ம நேரம் ஒரு பிரச்சனை வரக்கூடாது, குடும்பத்துக்கு பாரம் ஆகக்கூடாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க சொல்லி மனப்போட படிக்க வச்சுருக்காங்க அப்பா அம்மா. என் பையன் வந்துடுவான், என் பையன் வந்து அவன் நானே அடிக்கடி சொல்லுவேன் என் பையன், நீ வேலைக்கு வந்தவொடனே நான் வேலையை ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்றேன். ஏன்னா நான் அடுத்த பேர்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம ஃப்ரீயாக சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லா அப்பா அம்மாவே நினைச்சிட்டு இருப்பாங்க. பையன் வந்துட்டாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவான், அவன் வந்து குடும்பத்தை வந்து வழி நடத்துவான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கனவையாக நிறைவாக்கம் நீங்களும் கரெக்டாக இருக்கணும். ரோடு ஆக்சிடென்ட் பண்ணக்கூடாது, பத்திரமா போய் பத்திரமா வரணும். கொஞ்சமாக ரோடு என்ன பண்ணணும், ரோடு ரூல்ஸ் வந்து நீங்கள் கடைப்பிடிக்கணும். அப்போ தான் சேஃப்டியாக இருக்கணும். அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹெல்மெட் போட்டு தான் போகணும். வண்டி வந்து எல்லாத்தையும் இன்சூரன்ஸ் போடணும், வண்டி மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் ரோட்டில் போகும்போது ரோடுடைய ரூல்ஸ் எல்லாம் பார்க்கணும். நம்ம முந்தைய எடுத்து போகணும். ஒரு வெளியில் போகிறீங்க, ஒரு 10 நிமிஷம் ஒரு 4 மணி நேரம் முன்னாடி கிளம்பி போங்க. ஏன்னா லேட் ஆகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவசரமாக போவீங்க. அப்போ ஆப்போசிட்டில் வரப்போ அதே மாதிரி தான் வருவான்.
அவசர உலகமே வந்து ரொம்ப அவசர உலகம் ஆகி போச்சு. யார் முந்தி போறது, எங்கேயுமே பொறுமையே இல்லை. நீங்க அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா எல்லாரும் முந்தி வருவாங்க, முந்தி வந்து சுத்தி நின்றுவாங்க, யாருமே போக முடியாது. ஒரு மணி நேரம் டைம் ஆகும். ஒரு 5 நிமிஷம் நின்று போனீங்கன்னா சீக்கிரம் வந்து ரோட கிராஸ் பண்ணி சீக்கிரம் போய் போக வேண்டிய இடத்துக்கு போய் ரீச் ஆயிடலாம். ஆனா எல்லாரும் வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து சுத்தி நின்று யாருமே போக முடியாத பண்ணிடுவீங்க. அப்ப நாங்க வந்து கிளியர் பண்ணி ஒரு சத்தம் போட்டு அப்புறம் தான் கிளியர் ஆகுது. அதனால வந்து நீங்க வந்து ரோட ரூல்ஸ் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஹெல்மெட் போட்டு வாங்க, வண்டி மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுவீங்களா? இதெல்லாம் ஏன்னா உங்களுக்கு சொன்னது நீங்க அடுத்த தலைமை நீங்க தான் ஃபாலோ பண்ணணும். நீங்க சொல்றது வந்து ஏதோ டைம் பாஸ் வேலையில பயண பிஸி டைம்ல இப்போ வந்து சொல்லிட்டு எவ்வளவு ப்ரோக்ராம் இருக்குது, எங்க ரெஸ்ட் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி எதுக்கு வந்து உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னா, ஒரு 100 பேர் இருக்கிறேன், 100 பேர்ல 100 பேர் ஃபாலோ பண்ணதுக்காக தான். ஒரு 10 பேர்ல ஃபாலோ பண்ண ஆகாது, ஃபுல் ரிசல்ட் கிடைக்கணும். அதனால நீங்க வந்து கரெக்டா வந்து ரூல்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு ஹெல்மெட் போடுங்க. அடுத்து வந்து எப்படின்னா ஃபைன்ல அதிகமாயிருச்சு, ஃபைனு அதிகமாயிருச்சு. வித்தியாசத்துக்கு ஹெல்மெட் ஃபைன் 100 ரூபா இருக்குது, இப்போ வந்து 1000 ரூபா. நீங்க ஹெல்மெட் போட்டு நான் மிஷின் எடுத்து போட்டேன்னா மினிமம் வந்து 5000 ரூபா ஃபைன் போடுவேன் ஒரு வண்டிக்கு, அதிகம் வந்து 10000 போடுவேன். லைசன்ஸ் இருந்தால் 5000 ரூபா ஃபைனு, டிஸ்டர்பர் போலீஸ் ஆடும்போது 2000 ரூபா ஃபைனு. நான் நிற்க சொல்லி நீ போயிட்டு வச்சுக்கோ, டிஸ்டர்பர் போலீஸ் ஆடுறது 2000 ரூபா ஃபைனு, சைடு மேல இருந்தால் 500 ரூபா ஃபைனு, இன்சூரன்ஸ் இருந்தால் 1000 ரூபா ஃபைனு. ஒரு வண்டிக்கு வந்து மினிமம் 10000 ரூபா ஃபைன் போடுவேன். ஏன்னா அது கட்டுனாதான் அந்த வண்டி வந்து கிளியர் ஆகுது. அது எப்பவுமே வண்டி பேர்ல இருக்கு. நீ எப்போ போய் ஆளு ஃபைன் கட்டுறியோ அப்போதான் ஃபைன் கிளியர் ஆகுது. நீ அடுத்த வண்டி விற்க முடியும், கிளைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அடுத்த ப்ராசஸ் பண்ண முடியும். கவர்மெண்ட் ஒன்று பண்ணாமல் இருக்குது. உங்க வண்டி நம்பர் உங்க ஆதார் கார்டையுமே அந்த வண்டி நம்பரை வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆயிடும். கேரளாவில் அப்படி தான் இருக்குது. என்ன நம்ம கவர்மெண்ட் அந்த சிஸ்டம் கொண்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன நீங்களும் வண்டி ஓட்டுறது கரெக்டாக ஃபாலோ பண்ணி போவீங்க. ஏன்னா கேட்கவே தேவை, ஆட்டோமேட்டிக் அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடுது. 10000 ரூபா பணம் பரவாயில்லையா? ஏன்னா அதனால வந்து சட்டங்கள் வந்து கடுமையாயிடுச்சு. ஏன்னா ஒரு பக்கம் எதுக்காக எஜுகேட் பண்ணுறது தெரியாமல் இருப்பீங்க. சார் என்ன சார் 1000 சார் குறைச்சு போடுங்க அப்படிம்பாங்க. தம்பி குறைச்சு போட முடியாது, மினிமம் ஃபைன் 1000 ரூபா தான் அப்படின்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட் சட்டம் போட்டு அங்கே 543 எம்பியும் பாஸ் பண்ணி ராஜ்யசபையில் பாஸ் பண்ணி அடுத்தது ஸ்டேட்டுக்கு வந்துருக்குது. நாங்கள் போனதில்லை, போலீஸ் வந்து ஒர்க் பண்ணுற வேலை தான். அதனால வந்து ஃபைன் அமௌண்ட் அதிகமாகிடுச்சு. செல்போன் பேசிட்டு பாருங்க, மேக்சிமம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து செல்போன் போட்டால் 1000 ரூபா வரும். ரெண்டாவது டைம் செல்போன் மாட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 10000 ரூபா மாறிடும். தெரிஞ்சுருங்க, செல்போன் பேசிட்டு போனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 10000 ரூபாய்க்கு போயிடும். எதுக்காக ஒரு கடுமையான சட்டங்கள் கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இப்படியாவது கொஞ்சம் பேர் திருந்துவாங்கல்ல, இப்படியாவது கொஞ்சம் குறைமல்ல, ஆக்சிடென்ட் குறைமல்ல, அதுக்காக தான். அதனால வந்து ஃபைனலாக இருக்குது. நீங்களும் வந்து அவேர்னஸாக ஓட்டுங்க, சேஃப்டியாக போகணும். அப்புறம் வீட்டில் இருக்க அண்ணன் தம்பிகளுக்கு அப்பா அம்மாவுக்கு சொல்லுங்க, ஹெல்மெட் போடணும். பொன் பிள்ளைகளை நீங்கள் சொல்லணும் அப்பா கிட்ட, ஹெல்மெட் எடுத்து கொடுங்க. அப்பா அம்மா வந்து பெண் பிள்ளைகள் நீங்கள் சொன்னாதான் கேட்பாங்க. நீங்கள் சொன்னாதான் அப்பா கண்டிப்பாக கேட்பாரு. கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் போட்டு போக சொல்லுங்க. அப்பா நல்லா இருக்குது, நீங்கள் செல்ல பிள்ளைகள் அப்பாவுக்கு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் கேட்பாங்க. ஹெல்மெட் போடாம போகாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி ரோட்ல பெரிய பெரிய வண்டியில் பயங்கர பைபாஸ் பண்ணிட்டு நிறைய ஆக்சிடென்ட். நிறைய நம்ம டார்கெட்டே வந்து ஒரு 0% ஆக்சிடென்ட் கொண்டு வரணும்னு. என்ன அது ஒரு வீட்டுக்கு வந்து 5 வண்டி 6 வண்டி 10 வண்டி வரைக்கும் இருக்குது. ஒரு வண்டி பார்த்தா சாதாரண ஒரு வீட்டில் வந்து 5 வண்டி இருக்குது. பையன் இருக்குது, அப்பா போனா அப்பா ஒன்று, தம்பி போனா அப்பா ஒன்று, 5 வண்டி இருக்குது. அது ப்ளஸ் காரு, ஒரு வீட்டில் 5 வண்டி இருக்கு. அது எல்லாருமே போகும்போது வாகனங்கள் அதிகமாகிடுச்சு. நம்ம ஆக்சிடென்ட் அதிகமாகுது. குறைக்கிறதுக்கு என்னமோ உங்களுடைய பங்கு இருக்குது. எல்லாமே போலீஸ்க்கு நாங்கள் இருக்கு 4 போலீஸ் இருக்கிற ஒரு 2 லட்சம் மக்கள் இருக்காங்கன்னா போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் வந்து உங்க கடமை இருக்குது. ஏன்னா தனிப்பட்ட கடமை இருக்குது, சமுதாய கடமை இருக்குது. தனிப்பட்ட கடமை என்னன்னா நீங்க வந்து நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், குடும்பம் பார்க்கணும், தனிப்பட்ட கடமை, தனிப்பட்ட பொறுப்பு. சமுதாய கடமை, சமுதாயத்தில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்காத அளவுக்கு என்னென்ன செய்யணும் நம்மளுடைய பொறுப்பும் இருக்குது. தனிப்படைகளுடைய ஒழுங்குனா ஒரு சமுதாயத்துடைய ஒழுங்கும். ஒரு ஃபேமிலி நல்லா இருந்தாலும் தெரு நல்லா, நான் நல்லா இருக்கேன், குடும்பம் நல்லா இருக்கேன், குடும்பம் நல்லா இருக்கேன், என்ன பார்த்து அந்த தெருவுக்கு போல மாறுவாங்க. அப்போ வந்து ஒரு தனிமனிதனுடைய மாற்றம் தான் சமுதாயத்துடைய மாற்றம். அதனால நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. அதனால நீங்க வந்து இந்த நாட்டில் வந்து அப்படி ஒரு தீர்மானத்தோடு போகணும். ஏன்னா வந்தா கேட்ட காசு அப்படின்னு சொல்லி போகணும். நீங்க என்ன லிசன் பண்றீங்களோ நீங்க ஏதாவது ஒரு காரியத்தில் ஹெல்மெட் தான் போகணும்,
செல்போன் பேசிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச பேருந்து ஒருத்தர் இருக்காரு, இந்த மாதிரி ஒரு காலேஜ் பிரின்சிபாலுடைய தம்பி இந்த மாதிரி ஒரு கிளாஸுக்கு போனேன், இந்த செல்போன் பற்றி பேசிட்டு இருக்க முடிஞ்சோடனே சொன்னாரு, சார் என் தம்பி வந்து செல்போன் பேசிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க, 40 லட்ச ரூபா செலவு பண்ணி ஹோம்ஒர்க் ஸ்டேஜில் இருக்காரு வீட்டில் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 40 லட்ச ரூபா செலவு பண்ணி ஹோம்ஒர்க் ஸ்டேஜில் தான் இன்னும் உயிரோடு இருக்கிற பெருந்தரம் காஞ்சி போய் ரோட்டில் வெட்ட போய் காமிக்கிறேன். சரியா? இதெல்லாம் வந்து நீங்க உங்களுக்கு அசால்ட்டா தெரியும். ஒரு விபத்து நடந்தது, போலீஸ், கோர்ட்டு, என்னங்க ஆர்டி ஆபீஸ், அதுட்டு அவ்வளோ ஏன்டா வாரம் ஆகி போயிடும். அது நடக்காத வரைக்கும் வந்து தன்னுடைய சீரியஸ்னஸ் தெரியாது. அதனால வந்து நீங்க செல்போன் பேசி வண்டி ஓட்டி போகக்கூடாது. அப்புறம் நடைப்பிடமா தான் வாழணும். சமுதாயத்தில் வந்து நடைப்பிடமா தான் வாழணும். சும்மா பெட்டராக இருக்கணும். எந்த பிரயோஜனம்? வந்து எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. ஒரே ஒரு வாழ்க்கை தான், அர்த்தமுள்ள வாழ்க்கை, நல்ல வழியில் வாழ்ந்துருக்கோம். மனுஷ பிறகு நமக்கு கிடைக்காது. ஒரே ஒரு வாழ்க்கை வாழ போறா. அதில் வந்து நல்லா கைகால் இல்லாம நல்லா வந்து இருந்துட்டு போயிடணும். அதுக்கு என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணினே போகுது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து எஜுகேட் பண்றது எதுனா உங்களுக்கு தெரியாம இருக்கு. எஜுகேஷன் பண்றோம், அடுத்து வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இம்ப்ளிமெண்ட் தான் என்போர்ஸ்மெண்ட் தான் சட்டங்கள். நீங்க கேட்காத போது சட்டத்தை மட்டும் வந்து கடைபிடிக்க வைக்க வேண்டியது இருக்குது. அதனால இந்த காலேஜ் படிக்கிற எல்லாரும் சொல்றேன், இந்த காலேஜில் இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு பொற்காலம். நீங்க உலகத்துக்கு வேலைக்கு போனீங்கன்னா கஷ்டம் இருக்கு. நான் காலேஜில் படிச்சுட்டு வரும்போது நினைச்சாலும் பொற்காலங்கள். அதனால நீங்க வயசுல என்ன கத்துக்கிறீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நீங்க விளையாட்டு நினைக்கக்கூடாது. இந்த கிளாஸ் எடுக்கிறாங்க, டைம் பார்த்து அவங்களுக்கு ஏதோ ஒரு இது வேணும்னு சொல்லி நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் எல்லாரும் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுங்க. ஹெல்மெட் போடுங்க, சேஃப்டியாக போங்க, மெதுவாக போங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக நன்றி. வணக்கம். போக்குவரத்து கவர்னர் மக்கள் பேசுகிறார். நீங்கள் எத்தனை பேர் டூ வீலர் வச்சுருக்கீங்க? டூ வீலர் எத்தனை பேர் ஓட்ட தெரியும்? யாருக்கு ஓட்ட தெரியுமா? இல்லை ஓட்டுற ஸ்லோவாக ரைஸாக இல்லை லைசன்ஸ் இருக்குங்களா? 18+ ஆயிடுச்சா? அது தெரியுமா? 18+ ஆனால் வண்டி ஓட்டணும். வண்டி எடுக்காது. சட்டம் கணக்கு சொன்னாங்க. உங்களுக்கு தண்டனை இருக்காது, அம்மாவுக்கு தண்டனை கிடைக்குது. வண்டி யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தண்டனை கிடைக்குது. நீங்க லைசன்ஸ் எடுக்காம உங்க வண்டியோ அல்லது உங்க ஃப்ரெண்டு வண்டியோ யாரும் எடுத்து போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை யாருக்கு இருக்கு? உங்களுக்கு வராது, அந்த வண்டியோட ஓனருக்கு வருது. அதனால 18+ ஆன் பண்ணால் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும். ஏன்னா 18+ ஆனால் லைசன்ஸ் எடுக்க முடியும். அதனால 18+ ஆன் பண்ணுறதுலேயே இப்போலாம் 17% தான் இருக்கீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் இயர் சைடில் ஃபர்ஸ்ட் இயர் அப்போ பிலோ 18 தான் இருப்பீங்க இல்லையா? 18+ ஆன உடனேயே நீங்கள் லைசன்ஸ் எடுத்து தான் வண்டி ஓட்டணும். அதுக்கு முன்னாடி வண்டி எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா அது எல்லாருக்கும் ரிஸ்காக போயிடும். புரியுதா? அதே மாதிரி வண்டி நீங்கள் 18+ ஆகி டிரைவிங் பண்ணுறவங்க எல்லாமே கவனம் வந்து நம்ம வாலியில் இருக்கும். நிறையா பேருக்கு வந்து பல்வேறு சிந்தனைகளை ஒரு மனசில் வச்சு போட்டதுனால விபத்துக்கே காரணமாயிருது. எதுக்கான வண்டி வந்தாவே நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வேலை பார்க்க வண்டியை ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் ஆகிட்டு அல்லது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிந்தனையில் அவசரமாக வண்டி எடுத்துட்டு போவாங்க, அந்தையே வச்சுட்டு போவாங்க. ஆனால் சைடு வண்டி வருதா எதுக்கான வண்டி வருதா தெரியாது. இதனாலேயும் சில விபத்துக்கு நடைபெறுகிறது. அதனால் வண்டி நம்ம டிரைவ் பண்ணுறப்போ கவனம் முழுசும் பாதைகளாக இருக்கணும். அதே மாதிரி விதிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும். நீங்கள் ஒன்றில் ஈரோடு போகிற டூ வீலர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடியில் ஒரு மார்க் பண்ணிருக்காங்க. டூ வீலர் போகிறதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறாங்க. ஆனால் படித்தவர்கள் வந்து நடுவாக சென்ட்ரல் லைனில் 2 வண்டி போக நடுவாக வேகமாக அது பேக்கெல்லாம் வச்சுட்டு வேகமாக போகிறாங்க. இதெல்லாம் நாம் செய்யக்கூடிய தவறுகள். நம்ம லெஃப்டில் ஃப்ரீயாக மெதுவாக போய்க்கணும். நம்மளுக்கும் பாதுகாப்பு, மக்களுக்கும் பாதுகாப்பு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜட்ஜி இருந்தார்.
அவங்க ட்ரங்க் அண்ட் டிரைவ்னா ஃபைன் வந்து அதிகமாக போடுவாங்க அப்படின்னாரு. ஏன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன காரணம், ஏங்க இவன் தண்ணி போட்டு ஆக்சிடென்ட் பண்ணுறேன், ஒரு அப்பாவுக்கு ஓரமாக போயிட்டு இருந்தான், அவனுடைய குடும்பம் பாதிக்குது, அதனால தான் ட்ரங்க் அண்ட் டிரைவ்னா வந்து நான் வந்து ஃபைன் அதிகமாக போடுவேன் அப்படின்னு எனக்கு சொன்னார். அதனால் தயவு செய்து தண்ணி போட்டு யாராச்சும் இருந்தாலும் வண்டியை நம்ம அனுமதிக்க கூடாது. ஏன்னா அதனால் இழப்பு நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஒவ்வொருத்தரும் புரிய வைக்கணும். விபத்துகள் எல்லாம் நம்மால் ஏற்படக்கூடியது மனித தவறுதானுடைய, மற்றபடி எந்த தவறு கிடையாது. ஒருவேளை சில தவறுகள் அப்படி நடக்கலாம். ஒரு பைக் ரிப்பேர் ஆகிடுச்சு, பஞ்சர் ஆகிடுச்சு, எடுத்துட்டு போகலாம், கார்கள் பஞ்சர் ஆகி எடுத்துட்டு போகலாம், அது இயற்கையாக நடக்கக்கூடியது, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் வேகத்தை வந்து நம்ம நார்மலாக போயிட்டோம்னா தப்பிச்சுக்கலாம். அதிவேகம் தான் ஆபத்து. அதான் 120, 140 அந்த காலத்தில் லிமிட்ஸ் போகிறாங்க. இப்போ நேற்று கூட செய்தி வந்தது தொலைக்காட்சியில், 3 பேருக்கு போய் யூடியூபர் அவ்வளோ குறிப்பாக சம்சாரத்துக்கு அம்மாவுக்கு சண்டை அதை டிவியில் போட்டுருக்காங்க. அவன் ஆக்சிடென்ட் இறந்துட்டாப்படி. இப்போ மனைவிக்கு அம்மாவுக்கு சண்டை ஓடிட்டு அதை டிவியில் போட்டுருக்காங்க. குடும்ப கவர்மெண்ட் எங்கே போயிட்டு இருக்காங்க, யாரும் நினைச்சு பண்ணுறதை பற்றி இதெல்லாம் யார் காரணம்? நாம தான் காரணம். நம்ம உயிர்ங்கிறது விலை மதிப்பெற்றது. வேற எதை வேணாலும் நம்ம வாங்கலாம். உயிர் போயிட்டு வாங்க முடியுமா? எவ்வளவு பெரிய ஆளாலும் வாங்க முடியும், எவ்வளவு பண வசதி அதிகாரம் திரும்ப உயர் வாங்க முடியாது. அதனால உயிருங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஒவ்வொருத்தரும் முதல்ல புரிஞ்சுக்கணும். பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் போகிறத நடந்து போகிறதும் சரி, நடந்து வரப்போ கவனம் உங்களை செல்போன் பார்த்து நிறைய பேர் ரோட்டில் வரப்போ செல்போன் பார்த்து போகிறேன். குறிப்பா லேடிஸாக ஸ்கூட்டியெல்லாம் ஓட்டுறது, ஃபோன் பேசிட்டு இன்னைக்கு காலேஜ் வர போகிறேன், ஒரு பொண்ணு வந்து வண்டி ஓடிட்டு செல்போன் காலேஜ் பேசிட்டே போயிட்டு இருக்காரு. எங்கே போயிட்டு இருக்குது? ஏன் ஒரு நிமிஷம் நிறுத்தி பேசுகிறேன், அப்புறம் தான் பேசினா போதும். எங்கே போயிருக்கு? இது போகிற விஷயம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நம்ம இல்லாமல் அழிந்து கொள்ளக்கூடிய செயல். தயவு செய்து நண்பர்களிடம், பெற்றோர்கள், உறவினர்கள்லாம் எடுத்து சொல்லுங்க. வேகம் அதிகமாக கூடாது. நார்மலான வேகத்தில் போனால் எந்த விபத்தாலும் ஓரளவுக்கு எஸ்கேப் ஆகிடலாம். வேகத்தில் போய் நம்ம கட்டுப்படுத்த முடியும். நம்ம வச்சா நம்ம வண்டி கேட்கலாம். புரிஞ்சுதா? அதனால தயவு செய்து சார் சொன்னது, சாலை விதிகளை மதிக்கணும். அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்தி நம்ம உயிர்களை பாதுகாப்பது நம்ம ஒவ்வொரு கடலும் நம்ம கிட்ட இருக்குது. காவல்துறையில் சொன்னது அரசாங்கம் செய்யணும். அதனால இதையெல்லாம் நீங்கள் கற்றுக் கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் உற்றார் உறவினர்களை, நண்பர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி. சிக்னல் நம்ம வண்டி ஓட்டும் போது முதல்ல மெயினா கடைபிடிக்கிறது சிக்னல் கடைபிடிக்கணும். அது எந்த சிக்னலா இருந்து எந்த ஊழியர் சிக்னலுக்கு மந்திரை போட ஆட்டோமேட்டிக் வழி சொல்லுவீங்க. அடுத்த ரெட் லைட் கொடுங்க. டிராஃபிக்ல வந்து 5 செகண்டுக்கு 10 செகண்டுக்குள்ள விபத்து ஏற்படுது. நிறைய பேர் அடியோட பின்னாடி கீழே கடத்தவா பண்ண சார் ஒரு 2 நிமிஷம் அவன் நிறுப்பான்னு நான் நினைச்சேன், அவன்தான் அப்படின்னு விட்டு கொண்டு ஓடணும். நம்ம எந்த வழியா நம்ம ஓடும்போது ஒவ்வொருத்தரும் விட்டு கொண்டு ஓடணும். அந்த விட்டு கொண்டு ஓடல அப்படின்னா கண்டிப்பா ஆக்சிடென்ட் சந்திப்போம். ரோட்ல போறோம்னா ஒரு கண்ட்ரோல் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்ட்ரோல் யாராவது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மனசு நினைச்சோம். யார் வரமாட்டாங்க போகலான்னு வேகமா போகக்கூடாது. மெயினா டிராஃபிக்ல மஞ்சளை போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மீறி பிடிச்சிருவாங்க. சிக்னல் காட்டி விடுவாங்க. அப்போ எப்படி சாதிக்கிறது? ஒண்ணுமே கிடையாது. 1 நிமிஷம் தான் சிக்னல் ஊட்டிட்டு 1 நிமிஷம் தான். ஆனா வந்து அதை வந்து யாருமே கடைபிடிக்கிறது இல்லை. கேரளாவில் பார்த்தீங்கன்னா நைட் 12 மணிக்கு ஒரு பிளாங்காக இருந்தோம். நைட் 12 மணி மக்கள் கூட சிக்னல் மீது தான் போகிறாங்க. எல்லாருமே மீது தான் போகிறாங்க. அது எப்படி பக்கம் மாநிலம் அப்படி இருக்கும், நம்ம மாநிலம் நம்ம கடைபிடிக்க மாட்டோம். கண்டிப்பாக கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் தாண்டினீங்கன்னா டைம் போடுவாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்துருக்கீங்க, ஒரு ஆம்புலன்ஸ் வலியுறுத்தி கேட்கற 2 லட்சம் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? 2 லட்சம் வீட்டிலே போய் டைம் போட்டாங்க. அந்த மாதிரி இப்போலாம் எங்களும் ஆன்லைன் தான். சார் சொன்ன மாதிரி பெரியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு தெரியுமா? நீங்கள் டைம் ரூபாயை அன்றைக்கி ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. ஹெல்மெட்டுக்கு டைம் போட்ட எப்படி சார் 1000 ரூபாய் நான் எப்படி சார் கட்டுறது?
100 ரூபாய் முதல்ல 1000 ரூபாய் பண்ணாங்க எல்லாம் பெரிய எக்ஸ்பென்ட் அப்படின்னா மக்கள் விரும்புவாங்க அப்பெல்லாம் கரெக்டாக போட்டுக்கணும்னு சொல்றாங்க ஆனால் என்ன 50% மேலே ஹெல்மெட் போடவே இல்லை லேடிஸ் அதிகமாக போடவே இல்லை நாங்கள் சிக்னல் பார்த்து சிக்னல் சொல்லவே இல்லை ஆண்கள் இருந்தாலும் பெண்கள் இருந்தாலும் ஹெல்மெட் போட்டுவிடுங்க ஹெல்மெட் போடாமல் வண்டி விட்டா நாங்கள் எப்போ போகுது முதல்ல அடிப்பது தலை தான் தலையை அடிப்பது ஒரு பெரிய காப்பாற்றவே முடியாது அது பெரிய லெவலில் முடிய போகுது நிறைய பேர் தலைகடி போட்டு விபத்தாகி இறந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க பார்த்தா அந்த பேரண்ட்ஸ் கடந்தெல்லாம் பார்த்தா எங்களுக்கு தான் பாப்பா கண்ணீர் வருது அதனால் நிறைய பார்த்துட்டாங்க பெருந்தல சாசனம் மாதிரி இப்போ ஏகப்பட்ட ஊர் பைபாஸ் இல்லை இப்போ அந்த கேரிகர் சொல்லி தான் ஒரு மாதத்துக்கு பெருந்துறையில் 30 பாடி அந்த சூசைடு விபத்து மட்டும் 30 பாடி பெருந்துறை இப்போதான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு எல்லாம் படிக்கிற பசங்க எல்லாம் 80 ஸ்பீடு வந்து ஓடுறாங்க அந்த 80 ஸ்பீடு வந்து இருக்கிற கூட பிடிச்சி இந்த காலேஜுக்கு முன்னாடி நான் பார்க்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி அது லீவ் வைப்போம் காலேஜ் பசங்க வந்து வண்டியை புது வண்டி நிறுத்திட்டு அங்கே போட்டோ எடுக்கிறாங்க நீ பசங்களுக்கு கூட என்னன்னா வண்டி செல்போன் ரெண்டு தான் போய் சாப்பிட வேணாங்க சாப்பிடவும் எல்லாத்தையும் பரவாயில்ல சாப்பிடல ஆனால் வண்டியிலேருந்து செல்போன் நிறைய வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு வண்டி வாங்கி நான் காலேஜுக்கு போகிறேன் பேரண்ட்ஸ் வழி இல்லாமல் கடன் வாங்கி கொடுத்துறாங்க இங்கே வந்து ஒரு ரோடு போட்டு அதை போடுறாங்க பெரிய அளவு இப்போ லேட்டஸ்டாக பண்ணி நம்ம முன்னெடுத்த சைலன்ஸ் ஆள் பண்ணிங்க நாங்களும் முன்னாடி குடி போட்டு நான் நிறைய சைலன்ஸ் குடி போட்டு இருக்கேன் ஆனால் நிறைய பேர் வந்து சைலன்ஸ் ஆள் பண்ணிட்டு அதெல்லாம் ஒரு சைலன்ஸுக்கு போயிருக்காங்க செல்போன் பேசிக்கிட்டு அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாம் சின்ன பசங்கிறதுனால உங்களுக்கு சொன்னாங்க 5 விளையாடுறது 5 விளையாடுறது தான் ஜாக்கிரதையாக வண்டி ஓடுங்க ஒரு மாதமே வந்து ஒரு மாதம் டிராஃபிக் அவேர்னஸ் தான் எல்லாத்துக்கும் லேடிஸ் எல்லாம் நீங்கள் வீட்டில் பசங்க பிள்ளைங்க வீட்டில் சொல்லுங்கள் பேரண்ட்ஸ் சொல்லுங்கள் பிள்ளைய சொன்னால் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கேட்பாங்க ஏன்னா பிள்ளைய கூட அப்பாவுடைய செல்லம்பாங்க பசங்க அம்மா அப்படிதான் மாறிட்டு அதனால் நீங்களும் சொல்லுங்கள் வண்டி கேட்டால் எப்படி ஹெல்மெட் போட்டு வண்டி ஓடிக்காங்க நம்மளுடைய உயிர் வந்து வழி வீட்டில் வருது நம்ம மேலே வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட கனவுகள் நம்ம பயன் படிச்சு நம்மளை வந்து நாளைக்கு நல்ல நிலைமையில கொடுத்துருப்பாங்க அப்படின்லாம் எல்லாம் எதிர்பார்த்துருப்பாங்க தயவுசெய்து பேங்க் கொடுத்து கடைபிடிங்க செல்போன் பேசி பண்ணிட்டு நிறையா பேர் செல்போன் பேசி நிறைய பேர் விடுவாங்க அதனால் ஜாக்கிரதையாக எப்போ போனாலும் வந்தாலும் ஜாக்கிரதையாக எதோ போங்க நீ இப்படினாலும் நீங்கள் வேலைக்கு வெளியே போனாலும் வண்டி ஓட்டுவீங்க காலேஜ் வேலைக்கு போனீங்கனாலும் நீ வண்டி ஓட்டுவீங்க அதனால் டிராஃபிக் ரூல்ஸை கடைபிடிங்க 100% பயணிக்கலாம் டிராஃபிக் ரூல்ஸ் கடைபிடிச்சிக்கலாம் வண்டி ஓட்டு போய் இருந்து ஒரு தான் வாகனம் ஓட்டணும் ஓவர் ஸ்பீடு ஓடக்கூடாது அதெல்லாம் கொஞ்சம் கடைபிடிச்சிங்கன்னா விபத்துலாம் பயணிக்கலாம் வேற ஒன்றும் வண்டி வாங்கணும் வண்டி எடுக்கிற கீழே விழுந்து ஓட்டு போட முடியும் சைக்கிள் ஏதாவது கீழே விழுந்து ஓட்டு போட முடியும் சைக்கிள் ஆரம்பம் எத்தனையோ ஓட்டு போயிருக்காங்க எங்கள் காலத்துல சைக்கிள் தான் வண்டியெல்லாம் கிடையாது இப்போதான் வண்டி பெரிய போச்சுப்போ அதனால ரூல்ஸ் கடைபிடிங்க வண்டியை வந்து முடிஞ்ச வரைக்கும் மெயின்டைன் பண்ணி ஓடுங்க சார் வச்சு சொல்றாரு திருப்பி சொல்லணும் இல்லை வாய்ப்பு எல்லாருக்கும் நன்றி Sir, 2 பேரும் நமக்கான ஒரு இன்ஃபர்மேட்டிவான
டென்ல இருக்கு, எதை நான் காலேஜ்னா வைக்கலாம், எதை நான் காலேஜ்னா வைக்கலாம், எந்த ஹேர் கட் பண்ணா நல்லா இருக்கும், எந்த ஷூ போட்டா நல்லா இருக்குங்கிற மாதிரி நாம யோசிக்கிறோமோ, அதே மாதிரி ஒரு ரோட்ல நான் டிராவல் பண்ணும் பொழுது எந்த ரோட்ல போகணும், லெஃப்ட்ல போகணுமா, ரைட்ல போகணுமா, சிக்னல்ல போட்டா நிக்கணுமா, இந்த மாதிரியான பேசிக்கான நாலேஜ் நமக்கு இருக்கணும். இன்னொன்னு சொல்ல போனா அதுக்கு தானே படிக்கவும் வந்திருக்கோம். We are in a college. அப்ப அந்த காலேஜ்ல வந்து நீங்க எல்லாம் என்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டூடண்ட்ஸ்? காமர்ஸ். எல்லாரும் காமர்ஸ்ங்களா? ஓகே. அப்ப காமர்ஸ்ல படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ரோட் சேஃப்டியை பத்தி தெரிஞ்சுக்க கூடாதுங்கிற டீடைல்ஸ்லாம் கிடையாது இல்லையா? இதெல்லாம் நம்மளுடைய ஒரு பேசிக்கான விஷயம். ஆமாவா இல்லையா? எஸ். அப்ப அந்த பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு அவேர்னஸ் செஷன் we have conducted and we believe இதுல இருந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே நாங்க சொல்லிக் கொடுக்கல. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். கரெக்ட்டா? ஹெல்மெட் போடலனா என்ன ஃபைன், நிக்காம போனா ஃபைன் வாங்குறாங்கன்னு எல்லா விஷயங்களும் இருக்கும். ஃபைன் வாங்கணும்ங்கிறது கவர்மெண்ட்டுடைய இது கிடையாது, அர்ஜ் கிடையாது. அப்படி பண்ணாவது நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த ஃபைனுக்கு பயந்தாவது நீங்க அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். அதனால ப்ளீஸ் பி வெல் அவேர். the government போடுற ரூல்ஸ் எல்லாமே நமக்காக தான். அம்மாவா இல்லையா? for our safety. அதனால இனி வெஹிக்கிள்ஸ் நீங்க ஓட்டுறதா இருந்தாலும் சரி, கத்துக்கிட்டு இருக்கீங்க இல்ல ஓட்டிட்டு இருக்கீங்கனாலும் ப்ளீஸ் ஸ்டார்ட் wearing your helmet. and one kind request, இந்த ஹெல்மெட்ல ஃபேஷன் ஹெல்மெட்லாம் வந்திருக்கு. அந்த ஹெல்மெட்டை போடாமலே இருக்கலாம். அதுக்கு ஹெல்மெட் போடுறதே எதுக்குன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்னா என்ன பண்ணும், அது சேஃப் கார்ட் பண்ணும். ஆனா இப்போ வர ஹெல்மெட் வந்து ஒண்ணா இந்த கவர் ஆகுறதுல இந்த கவர் ஆகுறதுல அந்த ஹெல்மெட் எதுக்குனே தெரியல. சோ ஒரு ஹெல்மெட் போடுற மாதிரி இருந்தாலுமே ஒரு ப்ராப்பரான ஹெல்மெட் வியர் பண்ணுங்க which keep you very safe, right? So finally I want to conclude with only one thing. நாம ஒரு ரெஸ்பான்சிபிள் ஹியூமன் பீயிங்கா இருக்கிறதுக்கு நமக்காகவும் சரி அடுத்த பர்சனுக்காகவும் we have to be very responsible. Okay dear students, right? And we believe இந்த ஒரு half an hour to 40 minutes session இருந்து ஒரு சின்ன டேக்அவே நீங்க எடுத்துப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். that is ஒரு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு இந்த ரோட்லயும் வெஹிக்கிள்லயும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். and சார் சொன்ன மாதிரி ஒரு ஃபோன் ஆர் மொபைல்ஸ் யூஸ் பண்ணிட்டு டிராவல் பண்ணக்கூடாது. நம்ம உயிரை விட அதெல்லாம் முக்கியம் கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஃபோன் போச்சுன்னா வாங்கிக்கலாம், வண்டி போச்சுன்னா வாங்கிக்கலாம், வீடு போச்சுன்னா வாங்க முடியாது. ஏன்னா ஓவரால் வேர்ல்ட்ல ஓவரால் இந்தியால ஒரு சர்வே ரீசன்ட் சர்வேல ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, ஒவ்வொரு மினிட்டுக்கும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. each minute there occurs an accident. அதுல வந்து பாத்தீங்கன்னா 50% loss of death, 50% போய் முடியறது இறப்புல தான். சோ நமக்கு ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் அங்க நடக்கிறது நமக்கு ஒரு நியூஸ். இன்னைக்கு ராகுல் டிக்கியோட விஷயங்கள் நமக்கு என்னது நியூஸ். நாளைக்கு நமக்கு நடந்தானா நம்ம வீட்லயும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு நடந்தா அது என்னது அது பாதிப்பா நமக்கு மாறும். அந்த பாதிப்பு அளவுக்கு நம்ம கொண்டு போகாம அது எந்த அளவுக்கு நாம ஒரு இம்பாக்டா எடுத்து நாமளும் ஃபாலோ பண்றோமோ நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் அதை ஃபாலோ பண்ண வைக்கிறோமோ that will be very useful. ஓகேங்களா? நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் இயர், எல்லாருமே ஃபர்ஸ்ட் இயர். அப்ப நீங்க தான் இன்னும் ரெஸ்பான்சிபிளா இருக்க. ஏன்னா 12th முடிச்சுட்டு ஒரு ஜோஷோட காலேஜ்ல வந்திருக்கீங்க. நான் நிறைய பேருக்கு இப்பதான் ஃபோன்ஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க, நிறைய பேருக்கு இப்பதான் வண்டி வாங்கி நிறைய சொல்லியிருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்ப அந்த ஜோஷ்ல நீங்க இருக்கும் பொழுது அதை வந்து ஒரு ஆர்வத்துல வந்து ஓகே நான் ஃபாஸ்டா போறேன், இந்த மொபைல் என்ன மாதிரி நான் யூஸ் பண்றது லைக் மூவிஸ்ல ரெண்டு கை விட்டு ஓடுறதுனால ட்ரை பண்ணலாம் தோணும். டெஃபினெட்லி அவங்க நிறைய ஸ்டாண்ட் வச்சு நிறைய பண்றாங்க. we don't want to take all those risks. okay? ஒரு விஷயம் பண்ணும்போது think twice. இத பண்ணலாமா வேண்டாமா, இது எனக்கு வேணுமா வேண்டாமா, then you can start doing that. So safety roads is always safety life. Okay? Thank you my dear students for listening attentively. ஒரு half an hour solid ரொம்ப அழகா லிசன் பண்ணீங்க. Thank you so much for your patience. பெருமை இருந்து நம்ம போக்குவரத்து காவல்துறை சேர்ந்தவருடைய மகேந்திரன் சார்
And நான்